ஆர் சபரீஷ் ஜெகநாதன். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு லைவுக்கு நான் வந்து வருவேன்னு சொன்ன மாதிரி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ ஹெட்ஏக்குன்னு சொல்கிறாரு. அவர் வந்து அவருக்காக நான் வெயிட் பண்ணேன், அதனால தான் லேட்டாக வந்தேன். பட் நான் வந்து இந்த டைம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் லைக் ரொம்ப கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுகிறேன். ஏன்னா ஜாஸ்தி பேச பேச மூச்சு வாங்குது, என்னால் முடியல. எனக்கு நான் வந்து சொல்கிறேன் செய்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். வெளியில் போயிட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இவன் வந்து சொல்றான், இவன் சொல்றான், ஏற்றுக்க மாட்டேன் சொல்றதுக்கு என்ன கத்து. ஆமா, இவன் ரொம்ப டீசென்ட். இவன் கத்திட்டு பழைய துணியா. வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். உன்னை போல் ஒருவன் எங்க இருக்கீங்களா? உன்னை போல் ஒருவன். அர்ஜுனுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் ஹெட்டேக்கா, அவருக்கு கொஞ்சம் ஹெட்டேக்குங்கிறதுனால அவர் இன்னைக்கு வரலைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரிங்களா? அதனால யூ கோ ப்ளீஸ் அப்படின்ட்டார் அவர். அதனால நான் தான் இன்னைக்கு லைவை வந்து நான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால இன்னைக்கு நான் தான் லைவை எடுத்துகிட்டு போகணுன்ட்டாரு அவர். ரைட்டு, எனக்கு வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது பேசுறது செய்கிறது வந்து எனக்கு எவ்வளவு பயனுள்ளதாக அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம்.
ஸோ நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பிஎம் மோடிஜி அவர்களுடைய ட்ராவல். அவர் வந்து இட்டாலி போகிறாரு, நெதர்லாண்ட்ஸ் போகிறாரு, அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு போயிருக்காரு. அதை பற்றின சில விஷயங்கள் நம்ம இந்த லைவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர்ஸ் பற்றி நான் கொஞ்சம் படித்து வச்சுருக்கேன். அண்ட் அது எந்த அளவுக்கு உபயோகமான விஷயங்கிறத பற்றி நான் படித்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படிங்கிறது நான் சும்மா பொழுதுபோக்குக்காக பேசுகிற மாதிரி இல்லாமல் மக்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கணும். நானும் படித்த மாதிரி இருக்கணும். எனக்கும் அறிவு வளர்ந்த மாதிரி இருக்கணும். மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை ஷேர் பண்ண மாதிரி இருக்கணும். அதை ஷேர் பண்ணும்போது அதில் எனக்கு ஏற்படுற ரியலைசேஷனை நான் நினச்சி நான் பெருமிதப்படணும், சந்தோஷப்படணும். நான் வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிற தன்னம்பிக்கையை எனக்கு வந்து இது கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட. ஏன்னா டேட்டா அனாலிசிஸ், டேட்டா ரிசர்ச் இந்த மாதிரியான ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து படித்து புரிஞ்சுக்கணும். அந்த படித்து புரிஞ்சுக்கிற ஒரு கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். அதை பார்த்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதை பற்றின ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். நான் என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் பண்ண ரிசர்ச்சை நான் வந்து ஓகே நீங்கள் பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச் அகமத். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் பேசுகிறது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே தானே? ஸோ இந்த விஷயத்தோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். குமார், ஹாய் குமார், வெல்கம் டு ஆர்எஸ்டே டாக்கீஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க குமார்? எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் அண்ணா. தேங்க்யூ. நானும் தென்காசியிலேருந்து பேசுகிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். தென்காசி எப்படி இருக்குது? கிளைமேட் எப்படி இருக்குது? வெயில் எப்படி இருக்குது? போட்டு தாக்குதா? கேட்டேனே குமார், வெயில் எப்படி இருக்கு? போட்டு தாக்குதா? ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல கிளைமேட் இருக்கா? சூப்பர், வெரி குட். ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு ஒரு டாபிக்கை கண்டினியூ பண்றேன். நான் லாரி டிரைவர், இப்போது கொச்சின் போய் கொண்டிருக்கிறேன். ஓ அப்படியா, லாரி டிரைவர் கொச்சின் போய் கொண்டிருக்கிறேன். கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, வெரி குட், சந்தோஷம். கிளைமேட் நல்லா இருக்குன்னா என்ஜாய் பண்ணுங்க. சரி அண்ணா, நான் லாரி டிரைவர், இப்போது கொச்சின் போய் கொண்டிருக்கிறேன். வாவ், அப்போ லாரி ஓட்டிக்கிட்டே என்னோட லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படியா, டிரைவிங்லேயே லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்து வண்டி ஓட்டுங்க குமார். வண்டி ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக ஓட்டணும், பார்த்து ஓட்டுங்க. அதுவும் லாரி டிரைவர் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் குமார், உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்காக சொல்ல, கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தாம்பரம் பெருங்கல்தூர் ரோட்டில் நான் வண்டியில்
போயிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தருக்கு லிஃப்ட் குடுத்தேன். லிஃப்ட் குடுத்தபோது அவர் வந்து சொன்னாரு, "என் கால்ல வந்து ராடு வச்சு உள்ள வச்சு இது பண்ணியிருக்காங்க, தைச்சிருக்காங்க." ம். ஆமா. ஓகே. அதனால தான் சொல்றேன். அதனால இது கவனிங்க. லா ராடு உள்ள வச்சு ராடுன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ராடு உள்ள வச்சு தைச்சிருக்காங்க. லாரிக்காரன் வந்து இருட்டுல தெரியாம என்ன வந்து இடிச்சுட்டான் அப்டின்னாரு. அவர் பேரு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, லாரி டிரைவர்ஸ் வந்து உங்கள நான் குறையா சொல்லல. பட் உங்க லைஃப் ரொம்ப ரிஸ்க். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப கஷ்டமான லைஃப். நான் அத மதிக்கிறேன். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? லைவ் பார்க்கறது, பாட்டு கேட்கறது எல்லாமே ஓகே. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம உயிரும் முக்கியம். நம்மளால மத்தவங்களுக்கு எந்த சேதமும் ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டுங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. சரி. ஸோ குமார் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சகாக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஸோ எனக்கு இப்போ 2 புது ஃபேன்ஸ் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 177 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 179 ஆகும்னு நினைக்கிறேன். அகமத்னு ஒருத்தர் ஸ்ரீலங்காலேருந்து இப்போ சேட் பண்ணாரு. இப்போ குமாருங்கிறவர் சேட் பண்ணுறாரு. ஸோ 2 புது சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சாச்சு. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இது இது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது, செய்யறது, தமிழில் சொல்கிறச்சே இங்கிலீஷ் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தமிழில் சொல்கிறச்சே சப்ஜெக்டும் புரியும். ஸோ அதனால் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ குமார் நீங்கள் வந்து செமி கண்டக்டர் அப்படிங்கிறது இல்லை, முழுசாக என் மொபைல் பார்க்க மாட்டேன், இப்போ ஒரு டீ குடிக்க நிப்பாட்டி இருக்கேன். ஓ அப்படியா, சரி. டீ குடிங்க, ரிலாக்ஸாக டீ குடிங்க. டீ குடிக்கிற நேரம் நீங்கள் இதை கவனிக்கிறது வந்து நல்ல விஷயம். சரிங்களா? ஏன்னா டீ குடிக்கிற நேரம் கவனிக்கச்சே நமக்கு வந்து டீயில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது உண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து புத்துணர்ச்சி கொடுக்குற விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ டீ குடிக்கச்சே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கச்சே அது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எங்கேருந்து பேசுகிறேன், நான் என் வீட்டில் நான் வந்து அகரம் 10 அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் கேம்ப் ரோட்லேருந்து ஒரு ஒரு 2-2.5 கிலோமீட்டர் உள்ள அங்கே ஒரு பில்டிங், டிஏசி ப்ரமோட்டரோட பில்டிங். அந்த பில்டிங்கில் இது என்னுடைய சொந்த வீடு. இந்த வீட்டில் என்னுடைய பெட்ரூம்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எதுக்காக சரி அண்ணா? ஓகே ஓகே ஓகே. ஓ நீங்கள் சரி அண்ணான்னு சொல்கிறீங்க. நீங்கள் பெரியவரா இல்லை சின்னவரா? இப்போ எனக்கு வந்து 35 வயசு அண்ணன். நீங்கள்? டீ தான். ஆமாம், கண்டிப்பாக. டீ குடிச்சிட்டு தூங்காமல் வண்டி ஓட்டணும். எனக்கு உங்களுடைய கஷ்டம் புரியுது. கஷ்டம்தான். நீங்கள் எனக்கு 35 வயசுனா உங்களுக்கு எவ்வளோ வயசுனா தெரிஞ்சுக்காங்களா? சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அவர் குமார் சொல்லட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து நம்ம இந்தியா ஜப்பான் அதோட அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டில் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்னென்ன விஷயங்கள் நன்மைக்கு இருக்குது, ஃப்யூச்சருக்கு என்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த இந்தியா ஜப்பானுக்குள்ளார நடந்த சந்திப்பு, அந்த சந்திப்பில் வந்து செமி கண்டக்டர் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு குமார் அண்ணனுக்கு. கூட இது வந்து ஒரு பயனுள்ள டாப்பிக்காக இருக்கும், விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான டாப்பிக்காக இருக்கும். இந்த செமி கண்டக்டர்னு பார்த்தீங்கன்னா குமாரண்ணே, இது வந்து பல இடங்களில் யூஸ் ஆகுது குமாரண்ணே. இதை பற்றி சொல்லிட்டு நான் ஏன் இதை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இது பல இடங்களில் யூஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சேட்டலைட் சம்மந்தப்பட்ட சேட்டலைட் கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் ஐஓடி மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் இங்கிலீஷில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். இப்போ மொபைல் மூலமாக நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு லைட்டு மாதிரி அடிக்கும். அந்த லைட்டு மாதிரி அடிக்கிறதுல ப்ரெசன்டேஷன் வந்து காமிப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
அந்த மாதிரி மொபைல் மூலமாக நம்ம வந்து டிவைசஸை ஆட்டோமேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கிரேன் தூக்குறது, கிரேன் தூக்கி வைக்கிறது. அதை வந்து ஏஜிவின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல. அப்புறம் ப்ரொபல்ஷன் அண்ட் பவர் மேனேஜ்மெண்ட் இந்த செக்டாரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட், அந்த கரண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணி எலக்ட்ரிக் ஷிப் இன்ஜின்ஸ் வச்சு ஷிப்பை செயல்முறைப்படுத்துறது. இந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செமி கண்டக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயன்படும். மன்னிச்சுக்கோங்க. இந்த செமி கண்டக்டர் நான் கொஞ்சம் லவுடா பேசினேன் இல்லையா, இருமல் இருக்கு, ஒரு 2 நிமிஷம். ஆமா, மன்னிச்சுக்கோங்க. நீங்க டீ குடிக்கிற மாதிரி நான் தண்ணி குடிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல செமி கண்டக்டர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். இந்த செமி கண்டக்டரை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதர்லாண்ட்ஸ், இட்டாலி அந்த மாதிரி இடங்கள்லாம் போனபோது இந்த செமி கண்டக்டர் சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் இது எல்லாமே வந்து நாட்டினுடைய இந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இட்டாலியோட பிரதமர் அந்த மெலோனி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, எங்கள் நாட்டில் வந்து லேபர் கிடைக்கிறது கஷ்டம், வேலைக்கு ஆள் கிடைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நிறைய இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு வந்து ரிசர்ச்சு இந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம படிக்கிறோம், ஆராயிறோம். அப்போது நம்மளுடைய இந்த பொருட்கள் தயாரிக்கிறதோட குவாலிட்டி, அந்த குவாலிட்டியில் ரோபோலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அது ட்ரெண்டாக ஆகிட்டு வருது. அந்த விஷயத்துலையும் இந்த செமி கண்டக்டர்ங்கிற விஷயம் வந்து செமி கண்டக்டர் சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிப்பு வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். அதை வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை வந்து பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு வந்து கரண்ட்டை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் காமர்ஸ் கிராஜுவேட்டு. பட் கரண்ட்டை பற்றி நான் சொல்கிறதுல ஏசி டிசின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லேருந்து டைரக்ட் கரண்ட் அப்படிம்பாங்க. டிசிலேருந்து ஏசி கன்வெர்ட் பண்ணுறது, ஏசிலேருந்து டிசி கன்வெர்ட் பண்ணுறது. அதில் எந்த கன்வர்ஷன் வந்து தேவையோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த பொருளுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகும். அந்த பொருள் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை உள்வாங்கிக்கிட்டு வேலை செய்யும். இப்போ இதில் இந்த செமி கண்டக்டர் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் சொல்கிறாங்க. ப்ராசஸ் ஆப்டிமைசேஷனாக ஒரு ப்ராசஸை வந்து செயல்முறைப்படுத்துறதை இன்னும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செயல்முறைப்படுத்துறது. அதை பற்றி ஒரு சின்னதாக லைட்டாக நான் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணேன். அதை கொஞ்சம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. இதை வந்து குரூஷியல் ரோல் இன் மொபைல் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சிஸ்டம் ஆன் சிப், எஸ்ஓசி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இந்த சிஸ்டம் ஆன் சிப் எஸ்ஓசி பிளாட்ஃபார்மில் சிபியு, ஜிபியு, நியூரல் இன்ஜின்ஸ் இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஸ்லீவர் ஆஃப் சிலிகான் அதில் வர மாதிரி டு ரன் காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். இந்த சிஸ்டம் ஆன் சிப் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணும்போது
ஒரு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலையை ஒரு சிப்பு செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய டேட்டாவை, ஒரு கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவை ஒரு சிப்பை ஹேண்டில் பண்ணும். அந்த சிப்பை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே வரோம். அதுக்கப்புறம் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, 5G, வைஃபை, இந்த மாதிரி ப்ளூடூத் சிக்னல், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு பவர் மேனேஜ்மெண்ட் இன்டகிரேட்டட் சர்க்யூட், PMICs. அதில் வந்து பேட்டரியோட பவர் அலோகேட் பண்ணுறதுக்கு, ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து சிங்கிள் சார்ஜ், ஒரு டைம் சார்ஜில் ஸ்மார்ட் ஃபோனை ரன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஏஐ, இப்போ வந்து ஏஐ தான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. டெடிகேட்டட் ஏஐ ஆக்சலரேட்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் சிப்ஸை எனேபிள் பண்ணி ரியல் டைம் வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் அது உருவாக்குறது, கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அது உருவாக்குறது, அதுக்கப்புறம் ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களில் ஏஐ எப்படி நம்ம ஏஐ வச்சு எப்படி சர்வீஸை வந்து இன்னும் எளிமைப்படுத்துவது, இன்னும் சிறப்புப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அண்ட் பயோமெட்ரிக் செக்யூரிட்டி, இந்த மாதிரி இத்தனை விஷயங்களையும் செமிகண்டக்டர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு புரிந்துணர்வாக ஒப்பந்தங்களுக்கு சைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணப்பட்டிருக்கு. இது துபாய் போயிருக்காரு, அதுலேயும் சரி, நெதர்லாண்ட்ஸ் போயிருக்காரு, அதுலேயும் சரி, இட்டாலி போயிருக்காரு, அதுலேயும் சரி. அண்ட் எல்லாத்த விட இப்போ இந்தியா ஜப்பான் மீட், அந்த இந்தியா ஜப்பான் மீட்டில் ஜப்பானில் அவங்களுடைய மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்களா, அந்த மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறத அவங்க மொழியில் ஷின்கான்சென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷின்கான்சென் அப்படின்னா நியூ மெட்ரோ லைன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஷின்கான்சென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஸ்பீடு, கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. அதில் இந்த செமிகண்டக்டர்ஸ், அவங்களுடைய செமிகண்டக்டர்ஸ் அந்த ப்ராசஸிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய பிரதமர் இருக்காங்க இல்லையா, அந்த பிரதமரோட பேரை நான் படிக்கணும். நல்லா இருந்தது அந்த பிரதமரோட பேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது படிக்கிறதுக்கு. ரொம்ப ஷை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக இருந்தது அந்த பிரதமரோட பேர் படிக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் கொடுங்க, அந்த பிரதமரோட பேர் படிக்கிறேன். ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர், அவர் பேர் ஷிகேரு இஷிபா, இதான் அவர் பேர். இந்த ஷிகேரு இஷிபா இருக்கார் இல்லையா, இவரோட பேசிட்டு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த இண்டோ பசிபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்கோர்ஸ் ஒரு நாட்டோட அதிபரும் இன்னொரு நாட்டோட அதிபரும் பேசும்போது கண்டிப்பாக அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய சர்வதேச அரசியலில் என்ன பாயிண்ட் இந்தியாவுக்கு எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து நம்மளை வந்து ஆட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்களை கண்டிப்பாக செய்வான். அவனை நம்பவே முடியாது, கொஞ்சம் விஷம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்வோம். ஸோ சர்வதேச அரசியலில் நம்ம வந்து ஆளுமைக்கு இருக்கணுமே, ஆனால் நம்ம வந்து அவனுக்கு ஈக்குவலாக இல்லை அவனை விட க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு பவரோட நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த விஷயத்துக்காக ஜப்பானோட சேர்ந்து மெயினாக அந்த மோட்டோவை அடைவதற்காக இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இதுதான் விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு இந்த குமாரண்ணா இருக்கீங்களா இல்லை எப்படி? சரி, குமாரண்ணா வந்து வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, அவரை வந்து நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எப்படியோ எனக்கு 2 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். 177 179 ஆயிருக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த சிஜேபி அப்படின்னு ஒரு விஷயம், இந்த விஷயத்தையும் நம்ம இந்த பதிவில் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம்.
சிஜேபி அப்படிங்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதை பற்றி நேற்று லைவ்ல நான் வந்து இந்த பதிவில் அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சிஜேபி அப்படிங்கிறது வந்து அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, கிடையாது. அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்ல விழைகிறேன். இந்த சிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 49% இந்த சிஜேபிங்கிற சோஷியல் மீடியா இந்த கட்சியில் சோஷியல் மீடியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இளைஞர்களை டார்கெட் பண்ணி எடுத்த இந்த சோஷியல் மீடியா என்டிட்டியில் 49% இதோடைய ஃபாலோயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரிஜினேட் ஆகிறாங்க. 10%க்கும் கீழே இல்லை 2-9% அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்தியா, அந்த கொஞ்சம் பேர் தான் இந்தியா, அந்த கொஞ்சம் பேர் தான் இந்தியன் யங்ஸ்டர்ஸ். ஸோ 100ல் கிட்டத்தட்ட 10% கீழே, 100ல் 10க்கும் கீழே இருக்கிற ஆட்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இந்தியன்ஸ் கிடையாது. 49%க்கும் மேலே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்கள் பாகிஸ்தான்லேருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு என்டிட்டியாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டிஜிட்டல் இன்சல்ஜென்சி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட். ஸோ நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட் ஆகும். டிஜிட்டலாக ஒரு இன்சல்ஜென்சி, டிஜிட்டல் இன்சல்ஜென்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஜிட்டல் இன்சரெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஜிட்டல் ஈரா, நம்ம இப்போ டிஜிட்டல் ஈரால் தான் இருக்கோம். இந்த டிஜிட்டல் ஈரால நம்ம வந்து யாருக்கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது, யாருக்கிட்ட மாட்டினா நம்மளை வச்சு நம்ம தான் சைபர் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடாது அப்படிங்கிறது தான் பாரத கவர்மெண்ட்டோட, பாரத அரசாங்கத்தோட ஒரு அக்கறையாக இருக்கும். மக்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் இது வந்து ஒரு பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பெரிய ஆபத்தில் இளைஞர்களை மாட்டிக்கொள்ளாதீர்கள், இது என்னுடைய கருத்து. இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. ஏன்னா இது வந்து நம்ம இந்தியாவை வலு இழக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட்டை சர்வதேச அரசியலில் முன்னோடியாக திகழ வைக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எடுத்துட்டு இருக்கிற அந்த முயற்சியை படுகொழில தள்ளுவதற்கோ இல்லை அதை தகர்ப்பதற்கோ எடுக்கப்படுற முயற்சியாக இருக்கும். இந்த முயற்சியில் நீங்கள் போய் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க இளைஞர்களே, இது நம்மளுடைய கருத்தாக இங்கே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மீம் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஆன்லைன் மீம் கல்ச்சர் இருக்கக்கூடிய, ஆன்லைன் மீம் கல்ச்சர் அதிகரிக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த மாதிரி இளைஞர்களை, வேலை இல்லாத இந்த மாதிரி இளைஞர்களை, அவர் வேலையே இதையே வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி இளைஞர்கள் மாட்டிக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சி. பாரத அரசாங்கம் இதை வந்து சொல்றாங்க. ஸோ அதனால கவனமாக இருங்க தயவுசெய்து. இந்த மாதிரி ஆன்லைன் மீம் கல்ச்சர் அதிகமாக இந்த காலத்தில் அதை குறைக்க முடியுமா இல்லையாங்கிறது தெரியல. எனக்கு கேட்டால் அந்த ஆன்லைன் மீம் கல்ச்சரில் வந்து நம்ம எதுக்கு நம்ம மீம்ஸ் போடுறோங்கிறது இருக்குது. எனக்கு கேட்டால் அது என்னுடைய பர்சனல் கருத்து கேட்டிங்கன்னா, இந்த மீம் கல்ச்சரே வேண்டாங்கிறது என்னுடைய கருத்துன்னு நான் சொல்லுவேன். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பொழுதுபோக்கு இல்லை, எல்லா விஷயமுமே பொழுதுபோக்கு கிடையாது. சீரியஸான விஷயத்துக்கு சீரியஸான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த ஆன்லைன் மீம் கல்ச்சர் இருக்கக்கூடிய இந்த பீப்புள் சிஜேபிங்கிற இந்த படுகொழியில் போய் விழுந்துடாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, மிஸ்யூஸ் ஆஃப் ஜுடிஷியரி ஃபார் கமர்ஷியல் கெயின் அப்படின்னு சொல்றாங்க. Legal petitions have been filed in the Supreme Court accusing the CJP of commercially exploiting and misusing verbal courtroom observations
ஸோ கோல்ட்ரம் அப்சர்வேஷன்ஸ் அதை வந்து மிஸ்யூஸ் பண்றது இவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, அப்படின்னு கிளைம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதை வந்து தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அது நமக்கு தெரியும், லிங்க்ஸ் டு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, ஆப்வியஸ்லி இதில் வந்து பின்னாடி அரசியல் எக்ஸ்பர்ட்ஸ் தன்னை நினைச்சக்கூடிய கைகள் இருக்கும், அரசியல் எக்ஸ்பர்ட்ஸும் இல்லை இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஹாய் உன்னை போல ஒரு ஹாய் தளபதி, ஹாய் வந்துட்டீங்களா, சந்தோஷம். உன்னை போல ஒருவன், நான் இன்னும் லைவ் இப்போதான் ஸ்டார்டே பண்ணியிருக்கேன், 37 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நான் வந்து செமி கண்டக்டர் பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். இந்தியா ஜப்பானோட விஷயத்தை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணலாம், அது நான் இன்னும் பண்ணலை. நீங்கள் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டீங்க உன்னை போல ஒருவன், அதனால நான் போயிட்டுருக்கேன். சிஜேபி பற்றி பேசிட்டேன், சிஜேபி பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம், சிஜேபி பற்றி அர்ஜுன் பேச சொன்னார், பேசிடுவோம்னு சொல்லி பேசிட்டேன். அவருக்கு ஏதோ ஹெட்டேக்கா அர்ஜுனுக்கு, அதனால நீ போடா ஹேவிங் ஹெட்டேக் அப்படின்ட்டாரு. அதனால அவர் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாரான்னு தெரியல, திடீர்னு பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும், அது திடீர்னு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம், பார்ப்போம். ஸோ பேச வேண்டியது அந்த அகமதுக்கு என்னவா, அகமது வந்து அவர் ஸ்ரீலங்கனா, அவர் வந்து அவர் ஒரு விஷயம் கேட்டார், நான் அதில் வந்து கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு ஏன் தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசியிருக்கான். ஆமாம், நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, மாரிதாஸ் அவர்கள் வந்து சொன்னார் இல்லையா, இது வந்து எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம பேச முடியாது, சும்மா இது அடிச்சு விடுற விஷயமா கூட இருக்கலாம், ஒரு இன்வைட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்கனால பார்ட்டிக்கு போன எல்லாருக்குமே சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் சப்போர்ட் பண்ண முடியாது, அதை தான் நான் சொன்னேன். அப்படி சொல்லி நான் சமாளிச்சிட்டேன், நான் அதுக்கு மேலே ஒரேடியாக பேசலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புத்தாந்தரமாக சமாளிச்சிருக்கேன் இந்த விஷயத்த. ஃபோனை கீழே பார்த்து வைங்க, ஓகேவா, இது ஓகேவா, இதுக்கு மேலே கீழே பார்த்து வச்சா புதக்கட்டின்னு கீழே விழுந்துடும். சரி, ஓகே தானா, சரி. ஸோ இந்த செமி கண்டக்டர் அப்படிங்கிறது மேரிடைம் இண்டஸ்ட்ரி, மொபைல் டிவைசஸ், இந்த ரெண்டுத்தையும் மைக்ரோசிப்ஸை வச்சு அதனுடைய ஜிபிஎஸ் ட்ராக்கிங், அதனுடைய சேஃப்டி ஆட்டோமேஷன், ஹை ஸ்பீடு கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஹை ஃப்ரீக்வன்சி சிப்பை உருவாக்கி அதை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ஐஓடி மானிட்டரிங், வீணா போன விந்துகள். ஆமா, நான் பேசுறது இல்லை, அவன் சொல்றத சொல்றீங்க இல்லையா, ரைட், ஆமா ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட். சரி, எப்படியோ நான் வந்து அது வந்து எவிடன்ஸ் எல்லாம் பேச முடியாதுங்கிறது தான் அங்கே அல்டிமேட் பாயிண்ட், அப்படி சொல்லி சமாளிச்சிட்டேன். அதனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நம்புறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படி சமாளிச்சிட்டே இல்லையா, அஃப்கோர்ஸ் அப்படின்னு. ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்தால் நல்லா இருக்கும், சப்ஸ்கிரைபர் பாட்டு சும்மா இருக்கட்டும், இருந்தால் நமக்கு நல்லது தானே. எவிடன்ஸ் எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லி சமாளிச்சாச்சுங்கிறனால நம்ம இப்போதைக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் நாளைக்கு நான் ரொம்ப சென்சிட்டிவாக பேசுகிற மாதிரி இருந்துருந்தா அப்போ வந்து நம்ம பிளாக் பண்ணுறது செய்கிறது அப்போ பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம், ஓகேவா. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர், பயமே, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஐஓடி மானிட்டரிங் தான் நமக்கு வந்து தெரியும் இல்லையா, உன்னை போல ஐஓடி அப்படிங்கிறது டிவைசஸில் இன்டியூஸ் பண்ணுறது, டிவைசஸை மொபைலில் வச்சு பண்ணுறது, டிவைசஸை ப்ளூடூத்தை வச்சு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதில் வந்து சென்சார்ஸ் கொண்டு வருது, அந்த சென்சார்ஸை வச்சு கார்கோ ஷிப் ட்ராக் இன்ஜின்
ஹெல்த்து, ஹல் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டெய்னர் டெம்பரேச்சர் அதை ரியல் டைமில் பண்ணுறது, இந்த மாதிரி பற்பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், கிரேன் விஷயங்கள். இந்த மாதிரி பற்பல விஷயங்களில் செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூளையாக செயல்படுற ஒரு விஷயம். அதை பற்றின ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தலைவர் இருக்கா இல்லையா மோடிஜி, அவர் எல்லா இடத்தையும் போயிட்டு அதை பற்றின விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி இட்டாலியில் போயிட்டு மெலோனி கிட்ட பேசுகிறாரு, ஜப்பானில் போயிட்டு ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் பேசுகிறாரு. அண்ட் ஜப்பான் கிட்ட பேசும்போது அவங்களுடைய குவாலிட்டி கிடைக்கும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம கோர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து டாப்பில் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியனாக நான் ரொம்ப 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 வேண்டுறேன். அது கண்டிப்பாக நடக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரார்த்திப்போம். அதான் உன்னை போல வரணும். அதை பற்றி நான் ஏன்னா நம்ம தமிழ் ரசிகர் ஒரு லாரி ஓட்டுநர் பேசினார், உன்னை போல ஒருவன் நடக்கும். அதுதான் ஒரு லாரி ஓட்டுநர் பேசினாரு, உன்னை போல ஒருவன் நல்லா இருந்தது. குமார்னு சொல்லிட்டு ஒரு குமார்னு ஒரு பையனா அண்ணனான்னு தெரியல, அண்ணான்னு கூப்பிட்டா கஷ்டமா இருக்கு. ரைட்டு ஓகே. ஸோ அந்த லாரி ஓட்டுநர் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே இந்த தம்பி நல்லா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கும் போது எனக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ஒரு பக்கம். பட் அதை தாண்டி நம்ம சேனல் வந்து பயனுள்ள விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சேனல், நல்லா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து என்ன, நம்ம பேசக்கூடிய இந்த விஷயங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய பார்வையில் பட்டுன்னு வைங்களேன், அது இன்னும் நல்லா இருக்கும். எனக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைச்சா அது இன்னும் கூட நல்லா இருக்கும். இன்னும் மேலே போகிறதுக்கும் இன்னும் சிறப்பாக நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் நாட்டினுடைய வளர்ச்சியில் உழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக நடக்கும். இல்லை, அதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனால் உண்மையாகவே நம்பிக்கை இருக்கு, சந்தோஷம். என்னோட டார்கெட் அப்படி ஒரு ஒரு பர்டிகுலர் பதவி கிடையாது என்னுடைய டார்கெட்டு. ஆனால் என்னுடைய ஒரு பதவிக்கு வந்தால் சந்தோஷம். அது இந்த பதவி அதை பதவின்னு இல்லை, அது மத்திய அரசாங்கத்தோட பதவியாக இருந்தால் அது இன்னும் சந்தோஷம். அண்ட் ரெண்டாவது, டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் என்னுடைய வேலைப்பாடுகள் அந்த பதவியில் செய்ய முடியும் அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டேட்டா ரிசர்ச்சுங்கிற ஃபீல்டில் நான் கண்டிப்பாக அதன் மூலமாக இந்தியாவுக்கு என்ன வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் அது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். நமஸ்காரம் சிஎம் சார். இருக்கியாப்பா அங்க பாருங்க, உன்னை போல ஒருவன் அர்ஜுன் வந்து நமஸ்காரம் சிஎம் சார் அப்படிங்கிறான். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சரி நீங்க போட்ட மெசேஜ் அவனும் கண்டுபிடிச்சான், அவனும் பார்த்தான். சந்தோஷம் ரைட்டு. மோட்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க. மோட்டிவேஷனாக மட்டும் தான் எடுத்துப்பேன். சரி, சந்தோஷம். சரி, ஸோ இந்த மாதிரி பற்பல விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பற்றி நினச்சி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சி, பிஎம்ஐசிஸு, அப்புறம் மேரிடைம் மீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷிப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மொபைல் டெக்னாலஜி, இது எல்லாத்துலேயுமே செமிகண்டக்டர் விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி நான் எப்போ அவரை பார்க்கலாம்? யார்? அர்ஜுனையா? அர்ஜுன் உன்னை எப்போ பார்க்கலான்னு கேட்குறாரா? என்ன சொல்லட்டும் நான்? இந்தியாவுக்கு டிக்கெட் புக் பண்ணேன்னு சொன்னீங்க, அது சும்மா தானே? உன்னோட பணமும் டைமும் வேஸ்ட் பண்ணலையே. ஓகே, நல்ல வேலை. ஓகே, இந்தியாவுக்கு டிக்கெட் இன்னும் புக் பண்ணல.
ஓகே ஃபைன், சந்தோஷம். பணமும் இதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அர்ஜுன் இப்போ மெசேஜ் பண்ணட்டும், அவன் பண்ணான்னு சொல்கிறேன். பண்ணியிருக்கீங்க. என்ன என்ன விஷயத்தில், என்ன விஷயத்துக்காக? இந்தியாவில் ஏதாவது வேலை இருக்கா? நான் தான் சொன்னேன் ஃபேன்ஸ் மீட்டா. ஃபேன்ஸ் மீட் வைக்கிற அளவுக்கு நான் பாப்புலர் ஆகிட்டேன்னா என்ன? எஸ்ன்னு சொன்னதை அர்ஜுனை கேட்டேன்னு நினைச்சீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ரைட்டு. ஃபேன்ஸ் மீட் நான் வைக்கணுமா? சரி, ஃபேன்ஸ் மீட்டு நான் வச்சேன்னா நீங்கள் வருவீங்க. யார் வருவாங்க எனக்கு ஃபேன்ஸு? இல்லைப்பா, யார் வருவாங்க எனக்கு ஃபேன்ஸ் மீட்டுன்னு எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறது? யார் ஃபேன்ஸ் மீட்னா என்னது முதல்ல? நான் மீடியாவில் சொல்லி அரேஞ்ச் பண்ணணும்ல. எனக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க? நான் இப்போ தானே பண்ணியிருக்கேன். $177. சரி, அர்ஜுன் வருவார், அப்புறம் உங்கள் 164 சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, ஆனால் ஓகே, அர்ஜுன் வருவார், 164 சப்ஸ்கிரைபர்ஸு. அர்ஜுன் ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணலாமா? அதுக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா இவர் புக் பண்ணியிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன பண்ணலாம்? ஏன்னா இதை பற்றி எனக்கு விஷயம் தெரியாது, அதனால தான் அர்ஜுன் இதில் நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும். பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு விஷயத்தோட ரியாலிட்டி தெரியாமல் நான் அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். வீடியோ போடுறேன், வீடியோ மக்கள் பார்க்குறாங்கன்னா பார்க்குறதோட ஓவர். ஆனால் நான் இதை சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பண்ணுறதை நல்லா பண்ணணும்னு பண்ணுறேன், அது மட்டும்தான் என்னுடைய விஷயம். சரி, அவர் வருவாருப்பா. ஏன்பா அவரை போய் திட்டுறீங்க? அவர் வருவார், கண்டிப்பாக வருவார். நீங்கள் வரீங்க ஓகே, ஆனால் நீங்கள் வர்றதை பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் வர்றதோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகணும். சரிங்களா? அது முக்கியம் நமக்கு. ஏன்னா என்னுடைய தைரியம், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய ஸ்ட்ரென்த் அர்ஜுன் தான். அர்ஜுன் இல்லாமல் நான் இல்லை. அவனை மீறி எதுவும் கிடையாது. ஆமா, பொசுக்குன்னு அவர் கேட்குறாரு, என்னடா பொசுக்குன்னு என்ன திட்டான். டெல் ஹிம் we will arrange fans meet when you reach 1 million subscribers. ஓகே 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 ஓகே. ஸோ உன்னை போல் ஒருவன் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் கிடச்சிருச்சு அர்ஜுன் கிட்டேருந்து. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறோம். சரியா? இதான் ஃபைனல். ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறோம். சரியா? இப்போதைக்கு 4500 பேரோ 5000 பேரோ தானே பார்த்துட்டு இருக்காங்க. சரி, தேங்க்யூ புரிந்து கொள்ளதுக்கு தேங்க்ஸு. அப்புறம் நீங்கள் புக் பண்ண பணத்தை இது பண்ணதுக்கு சாரி.
பட் பார்த்துட்டு கிளம்புறேன். ரைட், ஓகே. சென்னை வாங்க, மாமாவை பார்த்துட்டு கிளம்புங்க. ஒன்று பண்ணுங்க, நீங்க சென்னை வந்தீங்கன்னா என்னையும் அர்ஜுனையும் மீட் பண்ணுங்க. அர்ஜுன், அது நம்ம பண்ணலாம் இல்லடா, நம்ம இவரை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சென்னை வந்தா மாமாவை பார்த்து கிளம்புறேங்கிறாரு. உன்னோட சேர்ந்து அவரை மீட் பண்றச்சே நல்லா இருக்கும். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீ அவருக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா உன்னை கேட்காம நான் கமிட் பண்ண முடியாது, அதனால தான் சொல்றேன். சென்னை வரைச்ச சொல்லுங்க உன்னை போல் ஒருவன். சரியா? நான் வந்து அவரை கேட்டு சொல்றேன். ஷூர், ஓகே. ஸோ உன்னை போல் ஒருவன் சென்னை நீங்க வந்தீங்கன்னா சொல்லுங்க, அவர் வந்து உங்களை மீட் பண்றேங்கிறார். அர்ஜுனும் நானும் மீட் பண்ணுவோம். ஸோ எனக்கும் நான் சென்னையில் தான் இருக்கேன் உன்னை போல் ஒருவன். சரியா? 2023 அர்ஜுனை மீட் பண்ணது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இப்போ வரைக்கும் அவனை மீட் பண்ணல. அவன் கேட்க நகரில் இருக்கா, நான் தாம்பரம் தாண்டி இந்த இடத்துல இருக்கேன். இப்போ வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணல. நாங்களும் மீட் பண்ணுவோம், உங்களையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். ஷியோர்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம 3 பேருமே மீட் பண்ணலாம். சரியா? சந்தோஷமாயிட்டேண்ணா, போடு தைட தைட அப்படின்ட்டாரு. சூப்பர். சென்னை வந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம 3 பேரும் மீட் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, 3 இயர்ஸா நேர்ல பார்க்கல. நிஜமா சொல்றேன். 2024க்கு அப்புறமா இத்தனைக்கும் பாருங்க, அவன் கேக்க நகர்ல இருக்கான், நான் வந்து தாம்பரம்ல இருக்கேன். இன்னும் மீட் பண்ணல. அவன் அவனுடைய லைஃப்ல போயிட்டு இருக்கான், பிஸியா போயிட்டு இருக்கான், நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கான். அது சொல்ல மாட்டானே தவிர அவன் நிறைய பண்ணிட்டு இருக்கான். அவன் அதுல பிஸியா இருக்கான். நான் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்பதான் கொஞ்சம் வந்து சரி ரைட்டு, கொஞ்சம் நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம தான் உழைச்சாகணுங்கிற ரியலைசேஷன் நான் இப்பதான் வந்திருக்கேன். அர்ஜுன் கேட்டா, அவரை எப்பதான் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா. எப்ப ஸ்கிரீன்ல பார்ப்போம்டா? ஏதாவது இருக்கா, அப்டேட் இருக்காடா? ஏன்னா ஒரு விஷயம் அர்ஜுன், நம்ம உன்னை போலவர் வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். அது ஒண்ணு விஷயம். அவர் ஆர்வமா கேட்கிறார், எப்போ ஒன்னு ஸ்கிரீன்ல பார்ப்போம், என்ன சொல்லட்டும்? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உன்னை போலவன் ஆண்டாவட்ட வழியும்பாவன். அப்படி நான் நினைக்கிறேன். பட் அவன் என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல. பரவாயில்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வந்து நான் என்னுடைய ஃபேன் கிட்டேயும் அர்ஜுன் கிட்டேயும் சேட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லைவ்லியாக எனக்கும் இருக்கணும் இல்லையா? ஒரே விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் நடுவில் வந்து இந்த விஷயத்தை சேட் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஜேபி பற்றி நான் விஷயம் பேசிட்டேன். சிஜேபி பற்றி, சிஜேபிங்கிறது ஒரு சைபர் வார்ஃபேருக்கான த்ரெட்டு. கண்டிப்பாக அதுதான் விஷயம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாக ப்ரூவ் ஆச்சான்னு தெரியல, ஆனால் ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது அவங்களுடைய ஏதோ மாஸ்டர் பிளானாக தான் இருக்கணும். அதனால சிஜேபியில் தயவு செய்து போய் விழுந்துடாதீங்க. இட் இஸ் அ டேஞ்சர், இட்ஸ் அ ட்ராப். சைபர் வார்ஃபேருக்கான ட்ராப்பாக மாறலாம், வாய்ப்புகள் இருக்கு. அது பண்ண முடியாமல் நம்ம தகர்த்துட்டோம்னா, ஏன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து லேஸ் பண்ண விஷயம் கிடையாது. அதை பண்ண முடியாமல் தகர்த்துட்டோம்னா அது அப்படியே ஒரு குறை சொல்கிற ஒரு கூட்டமாகவே ஆகிடும். குறை சொல்கிற கூட்டமாக இருக்கிற வரைக்கும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது இளைஞர்களை டார்கெட் பண்ணி ஏதாவது சீரியஸாக ஆச்சுன்னா அப்போ தான் அது விஷயம் விஸ்வரூபமாகும். அது வரைக்கும் விஸ்வரூபம் ஆகாது. ஸோ அதனால பார்ப்போம். அவ்வளோதான் சொல்ல முடியும், அவ்வளோதான் சொல்லணுமும் கூட. ஓகேவா? அதனால நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். தலைவர் சொன்ன டயலாக் தான். என்ன சொன்னார் அவரு? அதான் சொன்னேனே,
நீங்க சென்னை வந்தீங்கன்னா நம்ம 3 பேரும் மீட் பண்ணலாம் ஷுவர் அப்படின்னு இருக்காரு. சென்னை வந்தீங்கன்னா சொல்லுங்க 3 பேரும் மீட் பண்ணலாம் ஷுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷுவர்ன்னு இருக்காரு. அதனால மீட் பண்ணலாம் 3 பேரும் மீட் பண்ணலாம். அது மீட் பண்ணலாம். சென்னை வந்ததுக்கு என்னையும் அர்ஜுன் நீங்க மீட் பண்ண ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். சரி விஸ்வரூபம் ஆகலைன்னா ஆகட்டும், விரும்பாண்டி ஆகட்டுமா? இல்லப்பா அப்படி இல்லப்பா, ஸ்கிரீன்ல வர்றது அவர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அவர் ஸ்கிரீன்ல வராத பத்தி கேட்டீங்க, ரைட்டு. ஸ்கிரீன்ல வரணும்னா அதுக்கு அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணணும். அவர் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவர் ஆட்கள் பார்த்துட்டு இருக்காரு. பட் இன்னும் அது கைகூடி வரல. அது எப்ப கைகூடி வருங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்னு சொல்லுவேன் நான், என்ன கேட்டா. அதனால தான் அவர் எதுவும் கமிட் பண்ணல இல்லையா? இல்லாட்டி கமிட் பண்ணி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு, இப்படி சொல்லு அப்படின்னு இருப்பார் இல்லையா? இப்படி சொல்லுன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லாததானே அவர் சொல்லாம இருக்காரு. எதுவும் ரிப்ளை பண்ணல. அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்னா எதுவும் ரிப்ளை பண்ணல. எதுவும் ரிப்ளை பண்ணல. அதைத்தான் நான் சொல்றேன். ஆனா அர்ஜுன் உனக்கு ஒரு ஃபேன் கிடைச்சிட்டான். நான் ஒரு ஃபேனு, இப்ப அவரும் ஒரு ஃபேனு. சூப்பர். சரி, உன்னை போல வரும். நம்ம சப்ஜெக்டுள்ளார கொஞ்சம் போலாமா? ஏன்னா உங்களுக்கு நீங்க இன்ஜினியர் தானே உன்னை போல ஒருவன். நம்ம கொஞ்சம் இன்டராக்டிவா இந்த சப்ஜெக்டை கொண்டு போலாமா? இந்த இந்தியா ஜப்பான் மீட்டை அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஏன்னா இதுல முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லலை, இன்னும் ஸ்டார்டிங்கே சொல்லலை. நான் பண்ண ரிசர்ச் இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரிசர்ச் என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், அது எந்த விதத்தில் நான் பேச போற டாபிக் சம்பந்தம் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். சிஜேபி பற்றி மட்டும் பேசி முடிச்சிட்டேன். PM மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஷிகேரு இஷிபா அப்படிங்கிறவரை மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதில் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலையே. இதில் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படிங்கிற விஷயம், அந்த விஷயம் பற்றி பார்த்தீங்கன்னா இது எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணுறது முதல்ல? ஆமாம், ஒரு நிமிஷம். வந்துட்டேன். ஸோ அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணாரு அப்படின்னு உன்னை போல ஒருவன் கேட்டேன் இல்லையா? நான் சொன்னதான் அவரும் சொன்னாரு. ஆண்டவம் விட்ட வழி யாமறியோம் பராபரமே. அதான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்ப அவர் தான் கூப்பிட்டு பேசினாரு. ரிப்ளை பண்ணி 10 நிமிஷம் ஆகுதுடா பாரு அப்படின்னாரு. பார்த்துட்டேன், சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க சென்னை வந்தீங்கன்னா நம்ம 3 பேரும் மீட் பண்ணலாம். அதுவும் அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? என் தளபதி ஆசைக்காக கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா, ஆமா, என்னுடைய ஆசைக்காக கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ. கண்டிப்பா நடக்கும்னு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காருடா அர்ஜுன். கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. தளபதி ஜென்ஸ்டார் கிபரிஷ் RSJ ஹீரோ. அவர் வில்லனா பண்ணலாம். அவர் வில்லன் ரோல் நல்லா பண்ணுவாரு. அவர் வில்லன், நான் ஹீரோ, ரைட்டு, ஓகே. ஏன்னா அவர் வில்லன் ரோல் ஆர்வமாகவும் பண்ணுவார், நல்லாவும் பண்ணுவார். ஏன்னா அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரே தவிர அவர் இதைத்தான் பண்ணுவேன் இதைத்தான் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அவர் வில்லன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணியிருக்கேன்? நான் ஒரு ஹீரோ, அர்ஜுன் ஒரு ஹீரோ, நீங்கள் ஒரு ஹீரோ, அப்புறம் அர்ஜுனுக்கு ஒரு பிரதர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு.
நம்ம 4 பேருமே ஹீரோஸ். 4 பேருமே ஹீரோஸ். அந்த மாதிரி கதை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். சொன்னீங்க. சரி, நம்ம பாடத்துக்கு போகலாமா? சப்ஜெக்ட்டுக்கு போகலாம்பா கொஞ்சம் ப்ளீஸ். வேற லெவல், வேற லெவல். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம சப்ஜெக்டில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 5.7 lakh crore டாலரில் வந்து 68 பில்லியன். ஓகேவா? ஸோ இந்த டாலரில் 68 பில்லியன், இந்தியன் ருபீஸில் 5.7 lakh crore. இந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து இந்தியா ஜப்பானோட ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இதில் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஹிஸ்டாரிக் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை மோடிஜி அவர்கள் உருவாக்கியிருக்காரு. இதில் தான் நம்ம பார்த்தோம் இந்த செமி கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக ப்ளே பண்ண போகுது. அது என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸில் அது வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து எங்கே விட்ட இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்பீஸ் ஆன் குளோபல் ட்ரேட், ஸ்டாண்ட் அலோன் விசிட், செக்யூர்ட் மேசிவ் கமிட்மெண்ட் ஃப்ரம் டோக்கியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேசிவ் கமிட்மெண்ட் தான் நம்ம பார்க்குறோம், 5.7 lakh crore அப்படிங்கிறது. இதில் கீ அஜெண்டா 1 அதுதான் நான் சொன்னேன், இந்த செமி கண்டக்டர் அண்ட் டெக் ரெவல்யூஷன். ஓகேவா? இந்த செமி கண்டக்டர் அண்ட் டெக் ரெவல்யூஷனுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செண்டாய் புல்லட் ட்ரெயின் ட்ரிப்பு. பர்த்டே பிளான் என்ன? பர்த்டே பிளான் ஒன்று இருக்குது. நான் வந்து அகோபிலிவனம் போக போகிறேன். அங்கே போயிட்டு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுடைய பையனோட பூனை அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே சுவாமி சேவிச்சுட்டு வர போகிறோம். அதான் பர்த்டே பிளான். 28ஆம் தேதி காலையில். ஏதாவது வேணுமா? சிங்கப்பூர்லேருந்து என்ன வேணும்? சிங்கப்பூர்லேருந்து என்ன வேணும்? அர்ஜுன் சிங்கப்பூர்லேருந்து ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு. என்ன வேணும்னு கேட்கலாம். ஒன் டே ட்ரிப்பா? ஒன் டே ட்ரிப்பெல்லாம் இல்லை. காத்தால போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன், மத்தியானம் ஈவினிங் வந்துடுவேன். அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. ஆனால் ஃபேமிலி கிடையாது, பீப்புள், ஊர்க்காரங்க, அப்பாவோட ஊர்க்காரங்க. சிங்கப்பூர்லேருந்து என்ன நீங்கள் எனக்கு கொடுக்க முடியும்? இப்போ இங்கே தான்ப்பா, தாம்பரம் தான்ப்பா. எவ்வளோ டேஸ் எல்லாம் கிடையாது, தாம்பரம் அவ்வளோதான். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வர போகிறேன். கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறதே அது மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வர போகிறேன், அவ்வளோதான். அதுதான் பர்த்டே பிளான். அது அகோபலிபுரம் கட்சா. அகோபலிபுரம் நான் போனது இல்லை இல்லையா? அங்கே போயிட்டு பெருமாள் சேவிச்சுட்டு ஜிஆர் பார்த்து அகோபிலி மடம் சென்னையில் நிறைய இடங்கள்ல இருக்கு. வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கு, அது மாதிரி இருக்கு இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல இருக்கு. ஏதோ மெசேஜ் போட்டிருக்கானே, என்னது வருமே? ஒரு நிமிஷம், அர்ஜுன் ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அகோபலி மடம் நான் சொன்னது புரிஞ்சது இல்லையா? ஒன்னே போல அகோபலி மடம் வந்து சென்னையில் நிறைய இடத்துல இருக்கு. தாம்பரம்ல இருக்கு, வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கு. அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து பண்றாங்க, அவ்வளவுதான்.
ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் வேண்டாம், ஒரு மேக்புக் ப்ரோ வாங்கி தர சொல்லு. மேக்புக் ப்ரோ. ஆ வணக்கம் ப்ரோ, ஹாரர் டாபிக் பேசுவோமா? கிடையாது. உன்னை போல் ஒருவன் ஹாரர் டாபிக் பேசலாமான்னு சப்ஜெக்ட் எங்கேயோ கொண்டு போறாரு. அது வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஹாரர் டாபிக்லாம் வேண்டாம். நம்ம வந்து டாபிக் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இது பத்தி பேசணும், சப்ஜெக்ட் பேசணும். சப்ஜெக்ட் பேசுறதுக்கு ஹாரர் டாபிக்லாம் அண்ட் உன்னை போல ஒருவன் ரத்த அதெல்லாம் கிடையாது. ஐயோ, இவன் எதுலயோ கோத்து விடுறான். ஷப்பா, உன்னை போல ரத்த காட்டாதையை வந்து பிளாக் பண்ணுங்க. ஐயோ, என்னையா இது? பேய் ரத்த காட்டேதி அது இதுன்னு நீ என்னப்பா நீ? இந்த ரத்த காட்டேதியை பிளாக் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உன்னை போல இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தயவு செய்து இதை வந்து இது பண்ணிட்டு இருக்காதீங்க. பா தேங்க்யூ, நல்ல வேலை. நம்ம டாபிக்லேருந்து டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். உன்னை போல நீங்கள் டாபிக் பேச விடாமல் திடீர்னு இதெல்லாம் சொல்கிறீங்க. டாபிக் பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்போ நான் நடுவில் எவ்வளவு கட் பண்ண வேண்டியிருக்கும் பாருங்க. ஆமாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். எனக்கு என்ன பிரச்சனை திரும்பவும் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போதான் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறேன், நான் வந்து எடிட் பண்ணிடுவேன். எனக்கு அது வேண்டாம், இது தேவையில்லாத டாபிக்கு. ஏன்னா நான் சீரியஸாக சேனலில் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கச்சா நீங்கள் நடுவில் அதை குழப்புற மாதிரி பண்ணுறீங்க. ஆகும்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் சும்மா அர்ஜுன் என்கிட்ட பிளான் பண்ணி விளையாடிட்டு இருப்பான், அவ்வளோதான். அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, சும்மா அடித்து விட வேண்டியது. ஸோ இந்த செண்டாய் புல்லட் ட்ரெயின் ட்ரிப் இருக்கு இல்லையா, இந்த செண்டாய் புல்லட் ட்ரெயின் ட்ரிப் இதுக்கு போயிருக்காரு. பிஎம் இஷிபாவோட போயிருக்காரு. அதில் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் என்ன சுப்ரீமசி நமக்கு சொல்கிறாங்கன்னா, செண்டாய்ங்கிறது ஜப்பானோட டெக் ஹார்ட்லேண்ட் தான். அப்படி இருக்கச்சே அங்கே செமிகண்டக்டர் மெகா செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டியை அவர் வந்து பார்த்துருக்காரு மோடிஜி. அப்போ ஃபிசிக்கலி புல் ஜாப்பனீஸ் சிப் மேனுஃபேக்சரிங் இன்டு இந்தியா. ஸோ நான் கிளம்புறேன். சரி கோச்சுக்காத, நான் கிளம்புறேன். சரி, இல்லை கோச்சிக்கல, நான் பாயிண்ட்ஸ் அறுத்து பேசுறதுக்கு போயிட்டேன். அதுதான், வேற எதுவும் இல்லை. பாயிண்ட்ஸ் பேசணும்ல, 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து சிஜிபி பற்றி தான் பேசியிருக்கேன். ஜப்பான் இதை பற்றி செமிகண்டக்டர் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காருன்னு தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி பேசவே இல்லை. இப்போ என்னன்னா சரி, ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இனிமேல் தான் இருக்குது, நான் அது கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா? ஸோ இதில் ஜாப்பனீஸ் சிப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத இந்தியாவில் புல்லப் பண்ணுறதுக்கு அவர் வந்து ட்ரை பண்ணுறார் அப்படிங்கிறது தான் விஷயம். தேங்க்யூ கண்டினியூ, நான் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரியா? ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் சிப் மேனுஃபேக்சரிங் அதை வந்து இந்தியாவில் புல் பண்ணுறதுக்கு அவர் பார்க்குறாரு. இதில் ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நேஷனும் இந்தியா ஜப்பான் 2 பேருமே சேர்ந்து ஏஐ கோஆப்ரேஷன் இனிஷியேட்டிவ்
அதை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ தட் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம்ஸ் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் ஜென் டேட்டா சென்டர்ஸையும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடி, ஜெமினை இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து நம்ம ஏஐ டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி டாபிக் இல்லையா. ஸோ அதில் இந்தியா ஜப்பானோட கோஆப்ரேஷன் இனிஷியேட்டிவ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான டேட்டா சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணியிருக்காரு. கீ அஜெண்டா 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது. இதில் வந்து சப்ளை செயின், அந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸோட சேர்ந்து வரும். ஒரு விஷயத்தை சப்ளை பண்ணுறது, கூட்ஸை வந்து சப்ளை பண்ணுறது, அந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் தான். இப்போ இதில் established okay 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 so அதான் சரி, they established a new economic security initiative to stop reliance on any single country targeting China's dominance. ஸோ இதில் வந்து சைனாவோட டாமினன்ஸை வரவிடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இதில் வந்து மைண்ட் செட் இருக்குது. இந்த மைண்ட் செட்டை, இந்த இனிஷியேட்டிவை தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பண்ணிட்டுருக்காரு. நியூ எக்கனாமிக் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் அப்படி இது. அண்ட் இதுவும் பேசியிருக்காரு, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், டெலிகாம், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், கிளீன் எனர்ஜி, இந்த மாதிரி விஷயங்களும் பேசியிருக்காரு. ஸோ இந்தியா ஜப்பானோட இதில் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட். ஸோ ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங், நம்ம ஷின்கான்சன் பற்றி பேசுகிறோம், செமிகண்டக்டர் பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய ஸ்பீட் பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய ரொபாட்டிக்ஸ் பற்றி பேசுகிறோம். அதில் வந்து எஸ்ஓசி அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டரோட ஆப்ரேஷனை ஒரு சிங்கிள் சிப்பில் பண்ணுறது, ஒரே சார்ஜில் ஹோல் டேக்கு ஃபோன் சார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இதில் செமிகண்டக்டர் அப்படிங்கிற ப்ராசஸ், அது சிப் உருவாக்குறது, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஜென் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. இதில் ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங் கொண்டு வச்சு மேக் இன் இந்தியா இன்னும் சிறப்பாக செயல்முறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைப்பதற்கு உண்டான ஆக்டிவிட்டீஸை நரேந்திர மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. கீ அஜெண்டா 3, இதில் வந்து 5 லட்சம் பீப்புள், இவங்க வந்து டேலண்ட் பைப்லைன், டேலண்ட் பைப்லைன் அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து பைலேட்ரல் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் 5 வருஷத்துக்குள்ளார 5 லட்சம் பீப்புளை ஸ்கில்டு இந்தியன் இன்டேக். இப்போ ஜப்பான் வந்து அவங்களுடைய கார்பரேட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பிஸ்னஸ் பீப்புள், அவங்களுடைய பிஸ்னஸ் கார்பரேட்ஸ், பிஸ்னஸ் கம்பெனிஸ், அவங்களுடைய டெக்னாலஜி கார்பரேட்ஸ், டெக் கார்பரேட்ஸ், அதில் வருஷத்துக்கு, அதாவது 5 வருஷத்துக்குள்ளார இல்லை 5 வருஷத்துக்குள்ளார இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், 5 வருஷத்துக்குள்ளார 5 லட்சம் பீப்புளை அவங்களுடைய டெக் கார்பரேட்ஸில் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான விஷயங்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒரு அஜெண்டாவாக இருக்குது. இது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுவும் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5.7 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் இது கொண்டு வந்துட்டு செண்டாய் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செண்டாய் ஃபேக்டரியில் நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து அங்கே போயிட்டு அவங்களுடைய டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இன்னோவேட் இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கோம்.
அங்க போய் டெக்னாலஜி லேர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு 2030க்கு அப்புறமா இங்க ஸ்டார்ட் அப் இது பண்ணாங்கன்னா அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இன்னும் கூட பலப்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இதுல விதைக்கப்பட்டிருக்கு. ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய பொறுப்புகள் நமக்கு இருக்கு. இந்த பொறுப்புகளை டீட்டெயில் பண்ணி எடுத்து சொன்னாதான் மக்களுக்கு வந்து புரியும். இந்த பொறுப்புகளை தான் நான் நரேந்திர மோடி அவர்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுக்காக தான் பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து அடித்தளம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த அடித்தளம் போட்டு பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் கைகூட ஆரம்பிக்க ஏஷியன் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியாவோட க்ரோத் வந்து டாமினண்டா தெரியும். ஏஷியன் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியாவோட க்ரோத் டாமினண்டா தெரியும் போது சைனாக்கு இது ஒரு பெரிய பதிலடியா இருக்கும். சைனாவை நம்ம ஜப்பான் மாதிரி ஒரு சூப்பர் பவரோடு சேர்ந்து முன்னேறும் போது அவங்கள சைனாவை ஹேண்டில் பண்றதுக்கு அது மிக சிறப்பான ஒரு தரமான சம்பவமாகவே இருக்கும். இந்த தரமான சம்பவம் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த கனவை நம்ம மெய்ப்பட வைக்க வேண்டும். அது நம்மளுடைய பொறுப்பு, பாரத இளைஞர்களோட பொறுப்பு. சிஜேபி மாதிரி ஒரு சைபர் வார்ஃபேருக்கான ட்ராப்ல போய் மாட்டிக்காம இந்த விஷயத்த நம்ம இன்கார்பரேட் பண்றதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி இது அட்லீஸ்ட் இதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்காவது ஆரம்பிங்க. ஸோ இந்த ரியலைசேஷன் கண்டிப்பா பிற்காலத்துல இது ஃபியூட்டைலா போகாது, இது வேஸ்டா போகாம இது கண்டிப்பாக பயனுள்ள விஷயமா மாறும். அந்த நம்பிக்கையோட நம்ம உழைப்போம். ஸோ இந்த பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ ஃபைட்டர் ஜெட், இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட் ஏர்ஃபோர்ஸ், அதுலேயும் இந்த currently India relies entirely on imports for these chips அப்படின்னு சொல்றாங்க. செமிகண்டக்டர் சப்ளை செயின் இதுல இந்தியா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா, சிஜேபி பிளாக் பண்ணியாச்சா? சிஜேபி பக்கம் நான் போவே இல்லை. சிஜேபியில நார்த் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் போய் விழாங்க இல்லையா, அவங்க போய் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பல்பெல்லாம் நான் அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். எல்லாருமே பல்ப் அடிச்சாச்சு, நானும் சேர்ந்து பல்ப் அடிச்சிருக்கேன். ஐ மீன் லைக் டங்குன்னு அடிச்சிருக்கேன். நான் தான் சொன்னேனே, சிஜேபி வந்து சிஜேபி பக்கமே நான் போல, சிஜேபியில் போய் விழுந்துடாதீங்கன்னு நான் சொல்றேன் ஜனங்களுக்கு, அவ்வளோதான். பேசுவேனே, பேசாம என்ன பேசுவேன்ப்பா, பேசாம தான் இல்லப்பா பேசுவேன். சொல்லுங்க, என்ன பேசணும் சொல்லுங்க. சொல்லுங்க என்ன பேசணும். சிஜேபி பிளாக் பண்ணியா? ஆமா, சிஜேபி பிளாக் பண்ணியாச்சு, இதான் ஆன்சர். ஓகேவா, சிஜேபியை பிளாக் பண்ணியாச்சு. நான் அப்படியே சப்ஜெக்டையும் நான் வந்து போயிட்டு இருக்கேன், வேற ஒன்றும். இது பெல். ஓகே, ஸோ பெல், அந்த பெல்லை வந்து அடிச்சாச்சு மக்களே. உன்னை போல ஒன்று சொல்றது ரொம்ப வேலிடான பாயிண்ட். அந்த பெல், சிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க, மோடிஜி அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிற பெல்ல நான் வந்து அடிச்சிருக்கேன். உன்னை போல ஒன்று சொன்ன மாதிரி பெல்லை நான் அடிச்சிருக்கேன். இதை மனசுல வச்சுட்டு செயல்முறையை நம்ம செய்வோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம், உன்னை போல ஒருவனோட சேர்ந்து செய்வோம். ஓகேவா, கரெக்டா சொன்னேன்னா? ஸோ மேக் இன் இந்தியாவில் வந்து இந்தியாவோட எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $300 பில்லியன் டொமஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. $300 பில்லியன் டொமஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் இல்லை. இது நடக்கிறதுக்கு 5 வருஷம் மேல ஆகும், இது என்னுடைய கணிப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சதா 2031 அப்புறமா இதனுடைய வளர்ச்சியோட வீரியம் வந்து புரியும்.
அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையா இருக்கும். பெல் அடிச்சிட்டாரு உன்னை போல ஒருவன். சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. உன்னை போல ஒருவன் தேங்க்யூ. அதனால அதுக்கப்புறம் அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. எஸ்எம்இ ஈகோசிஸ்டம், ஆப்ரேட்டிங் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அதுக்கு வேணும். அதுக்கப்புறம் எஸ்எம்இ ஈகோசிஸ்டம்ல சிங்கிள் சிப் ஃபேப் which creates a massive ripple effect, generating tens of thousands of indirect jobs in chemical supply, logistics, packaging and clean room maintenance அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸும் வளரும். லாஜிஸ்டிக்ஸு, கெமிக்கல் சப்ளை, அதுக்கப்புறம் கிளீன் ரூம் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் வளரும். இதையும் நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. உங்க டிஷர்ட் சைஸ் என்ன? 40 40 40. குளோபல் டெக் ஓனர் அப்படிங்கிறாங்க. உன்னை போல சொன்னேன் 14 சொன்னேன். அதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் நீங்க பண்ணல. ஓ, எதுக்கு நான் புடிச்சிட்டேன். சூப்பர். ஸோ ஃபர்தரா இந்த ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து எப்படின்னா, ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது டிசைன் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. ஸோ வெறும்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் இந்தியா வந்து குளோபல் லீடராக இல்லாமல் அதனுடைய ஃபேப்ரிகேஷன் அண்ட் டிசைன் அப்படின்னு பண்ணும்போது எஸ்எம்எல், எக்ஸ்எல் அப்படிதான் இருக்கும். ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல். இந்தியாவில் என்ன நம்பர் சொல்றீங்க? இந்தியாவில் 40. எக்ஸ்எல் தான் நினைக்கிறேன். எல், எக்ஸ்எல் இந்த ரெண்டுல வரும். உன்னை போல வரும். லார்ஜ், எக்ஸ்எல், எல், எக்ஸ்எல் இந்த ரெண்டுலயும் வரும். ஸ்மால், மீடியம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகாது. லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த ரெண்டு தான் வரும். லார்ஜ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் தான் சொன்னேன் 14. இந்த சைஸ், இந்த செஸ்ட் சைஸ் வந்து 40, 36 to 40. நான் போட்டிருக்கா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், நான் போட்டிருக்கிற டிஷர்ட் சைஸை பார்த்தே சொல்றேன். ஷப்பா, அன்பின் தொல்லை. அன்புக்கு அடிப்படையிலேன். உன்னை போல ஒருவன் அன்புக்கு அடிப்படையிலேன். கோச்சுக்காதீங்க. என்னடா எக்ஸ் லார்ஜ் ரெகுலர் ஃபிட் தெரியுதா? எக்ஸ் லார்ஜ் ரெகுலர் ஃபிட். ஓகேவா? இந்த சைஸ் இதாவது இருக்கணும்.
எக்ஸல், ஆமா எக்ஸல். அப்பா, ஓகேவா? எக்ஸல் புரிஞ்சுதா? வேர்ல்டு கிளாஸ் சிப் டிசைன் டேலண்ட் வந்து இந்தியா கிட்ட ஏற்கனவே இருக்குன்னு சொல்றாங்க. அதில் வந்து குளோபல் கம்பெனிஸ் வந்து பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் சிப் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங்ல ஃபேப்ரிகேஷன் அண்ட் அதோடைய டிசைன் கேப்பபிலிட்டிஸ். பெர்ஃப்யூம் நான் இது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து எனக்கு ஒரு பெர்ஃப்யூம் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட தான் பெர்ஃப்யூம் கேட்க போகிறேன். அர்ஜுன் வந்து எனக்கு ஒரு நல்ல பெர்ஃப்யூம் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் கேட்க போகிறேன். வேலைக்கு நான் வெளியில் போயிட்டு வந்தேன்னா அதை கேட்பேன். பெர்ஃப்யூம் வேணாலும் வாங்கிடுவாங்க. ஒரு நிமிஷம். ஒரு மேக்புக் ப்ரோ வாங்கி தர சொல்லு. அதாவது மேக்புக் ப்ரோ வாங்கி தர சொல்லு அப்படின்னாரு அர்ஜுன். மேக்புக் ப்ரோ அவருக்கு இல்லை, எனக்கு. ரொம்ப ஓவரா கேட்குறேன்னா, மேக்புக் ப்ரோ வந்து நிறையா இருக்கும்ல விலை, சொல்லுங்க. டிஷர்ட்டு பெர்ஃப்யூம்லாம் ஓகே. மேக்புக் ப்ரோ வந்து எவ்வளோ இருக்கும்? மேக்புக் ப்ரோ வாங்கி தர சொல்லு அப்படின்னாரு. 2 lakhs மேல ஆகும். அப்படியா? சரி, நான் விலை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்டேன். ஸோ பாருங்க, சும்மா தான் கேட்டேன். சரியா? ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸல் லார்ஜ் டிஷர்ட், அது டிஷர்ட் வந்து குருவி ரொட்டியும் குச்சி முட்டையுமா, இதுதான் அர்ஜுனும் சொல்லுவான். டிஷர்ட் வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வாங்கிடுவாங்க. ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டும் பெர்ஃப்யூமும் வாங்கிடுவாங்க. நல்லா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் தான் என்கிட்ட இல்லை. அது எக்ஸ்ட்ரா லார்ஜாக வாங்கிடுவாங்க. சரியா? இல்லை நிஜமாக கேட்குறேன், நிஜமாக கேட்க. கிஃப்ட்னா ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட், நல்லா இந்த டிசைனில் ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வாங்கிடுவாங்க. எல்லோ கலரில், லைட் கலரில் வாங்கிடுவாங்க. பெர்ஃப்யூம் நல்ல பெர்ஃப்யூமாக வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்ட்டு. அது நல்லா இருக்கும். ஏன்னா அது ரெண்டும் என்கிட்ட கிடையாது, அதனால வாங்கிடுவாங்க. நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் கேட்கறது ஜென்யூனாக இருக்கும். நான் கேட்டாலும் அது ஜென்யூனாக நான் கேட்கறதா இருக்கும். மேக்புக் ப்ரோ வந்து அவர் சும்மா சொன்னார், நான் சொன்னதை உங்களுக்கு சொன்னேன், அவ்வளோதான். ஓகேவா? இல்லை அவருக்கு மேக்புக் ப்ரோ வேணா வாங்கி, லைட் கலர்ஸ், கிரீன் எல்லோ, அதுக்கப்புறம் ஆரஞ்ச் அண்ட் பிளாக்கு, அந்த மாதிரி டுவல் கலர், சிங்கிள் கலராக இல்லாமல், பிளெயின் சிங்கிள் கலராக இல்லாமல் இந்த மாதிரி 2 கலரா, கிரீன் அண்ட் எல்லோ. சரியா? அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ப்ளூ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெட் அண்ட் ப்ரௌன், அந்த மாதிரி 3 நல்லா இருக்கும். ஸோ கைஸ், நம்மளுடைய நல்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், பண்ணியிருக்கோம். நான் வந்து லைவை முடிக்கிற டைம் வந்தாச்சு. நானும் சும்மா தான்ப்பா கேட்டேனா? அப்போ எனக்கு டிஷர்ட்டும் பெர்ஃப்யூமும் கிடைக்காதா? சென்னை வந்தீங்கன்னா டிஷர்ட்டும் பெர்ஃப்யூம் வாங்கிடுவாங்க. நாங்கள் தான் உங்களை பார்க்குறோன்னு சொன்னோமே. நான் தான் உங்களை பார்க்குறேன்னு சொன்னேனே. எனக்கு ஒரு டிஷர்ட்டு, அவருக்கு ஒரு டிஷர்ட்டு, எனக்கு ஒரு பெர்ஃப்யூம், அவ்வளோதான். வேற என்ன கேட்குறேன்? ஏன்னா பெர்ஃப்யூம் டிஷர்ட் அங்கே சிங்கப்பூரில் காஸ்ட்லியோ. ஆனால்
பிம்பிளிகா பிலாபி. சரி ரைட்டு, ஓகே, சரி ஓகே, ஆல் ரைட். ஸோ சென்னை வந்தீங்கன்னா நீங்கள் என்னையும் அர்ஜுனையும் மீட் பண்ணலாம். சரியா? வெறுங்கையோட மீட் பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது நான் எதுவும் சொல்ல. ரைட். ஸோ செமிகண்டக்டர் சிப்ஸு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நான் எடுத்ததை வந்து பேசியிருக்கேன். சிஜேபியை பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது ஏங்கிறத பற்றி பேசியிருக்கோம். உங்கள் மன தைரியத்தை பாராட்டி சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா வாங்கி தரேன். அட பாவி, இப்படி கலாய்க்கிறீங்களே பாஸ். நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம், விடுங்க. நான் சீரியஸாக தான் கேட்டேன், டிஷர்ட்டும் பெர்ஃப்யூமும். பட் பரவாயில்ல, நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாங்க போதும், உங்களை பார்க்கணும். நீங்கள் என்ன எனக்கு தருவீங்க? பிம்பிளிக்கா பிலாப்பி, நான் என்ன தரத்துக்கு என்ன இருக்கு? நான் ஜாப் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா ஏதாவது வாங்கி தருவேன். நான் வந்து என்ன சொல்கிறேன், டிஷர்ட் வாங்கி கொடுக்குறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன சைஸு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஒரு அது ஆனால் நான் சம்பாதிக்க ஆரம்பித்தா, ஏர்ன் பண்ண ஆரம்பித்தா நான் டிஷர்ட்டு பெர்ஃப்யூம் வாங்கி கொடுப்பேன். ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். எக்ஸ்எக்ஸ்எல்லா அப்பா. சரி, உன்னை போல் ஒருவன். நம்ம வந்து லைவோட சப்ஜெக்ட் டாபிக் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதிரி முடிக்கிற மனநிலை தான் இருக்கு. ஓகேவா? அந்த முடிவை சொல்லிடலாமா? எக்கச்சக்க இன்டரப்ஷன் நடுவில். நாளைக்கு இன்னும் ஃபர்தராக பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அடுத்த வாரம் லைவுக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அர்ஜுன் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், சிஜேபி ஏன் வேண்டாம், இந்தியா ஜப்பானோட மீட் பற்றி நம்ம பேசணும், செஞ்சோம், பண்ணோம். நடுவில் நானும் முன்னே போலவனும் சேட் பண்ணியிருப்போம், பேசியிருப்போம். அதை வந்து அதில் ரசிக்கிறவங்க அதை ரசிங்க. அப்படியே நான் சொன்ன இன்ஃபர்மேஷனையும் வாங்கிக்கோங்க, மண்டேல வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நிச்சயமாக இந்தியா ஜப்பான் மீட் நமக்கு கண்டிப்பாக அவங்களுடைய டெக்னாலஜியை இங்கே கொண்டு வந்து 2031க்குள்ளார ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை, ஜப்பானிக்குள்ளான அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்தாகணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்கிறேன் இந்த பதிவோட இதாக. சும்மா உங்களை வம்பிழுத்தேன், நிச்சயம் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரேன். ஓகே, உங்களுக்கு இல்லாததா? தேங்க்யூ. ஸோ கைஸ், என்னை வந்து இவர் மீட் பண்ணால் கிஃப்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்க, அது வரைக்கும் ஓகே, ரைட், தேங்க்யூ. அது எதுவாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். சரியா? ஓகே. ஆனால் கண்டிப்பாக எனக்கு உங்களையும் அர்ஜுனையும் நான் திரும்ப மீட் பண்ணும், அது ரொம்ப தீவிரமாக இருக்கு. பாருங்க, சென்னையிலே இருந்தால் அவனுக்கு டைம் இல்லை, பாவம். அவன் டைமு, அவன் பிஸி, என்ன சொல்கிறது சொல்லுங்க. ஸோ எல்லாமே தான் இதுக்கே அனுப்பிச்சு ஒரு உம்மா தரும். வாங்க, கொடுத்துட்டேன். சரியா? ஸோ கைஸ், நடுநாளில் என் ஃபேனோட பேசிக்கிட்டு இருந்தேன், அதை நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பட் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த விஷயங்களோட சீரியஸ்னஸை கொண்டு போங்க. இதுக்கு தாமரை மலரணும், மோடிஜி அண்ணாமலைஜியோட அவங்களுடைய எஃபர்ட்ஸ் மலரணும். அவங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சீரியஸான விஷயங்கள் இதில் பேசினதை கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத சொல்லி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் பல கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த லைவில் பார்ப்போம், பேசுவோம். மக்களுக்கு பயனுள்ள ஒரு சேனலாக இந்த சேனல் மலரட்டும். நானும் மலர்றேன், என்னோட சேர்ந்து என்னோட ஃபேனும் மலருவார், அவரும் சந்தோஷப்படுவார், என் ஃப்ரெண்ட் அர்ஜுனும் சந்தோஷப்படுவான். எல்லாருமே நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த். ஸோ எஸ், மலர்ந்தே தீரும், கண்டிப்பா மலர்ந்தே தீரும். ஸோ அர்ஜுன், இன்னைக்கு லைவ் க்ளோஸ் பண்ணியிருந்தாண்டா. மணி என்ன ஆகுதுன்னு தெரியல, மணி 4 மணி ஆயிடுச்சா? மணி 3:40 ஆயிடுச்சு.
ஸோ 4 மணிக்குள்ளார தூங்க ஆரம்பிக்கணும் உன்னை போல ஒருவன். இல்லையா? தூங்க ஆரம்பிக்கணும். தூங்க அது 6 மணி 7 மணி போயிடும். காத்தால லேட்டா தான் எழுந்திருப்பேன். அது வேற எனக்கு தெரியல. ரொம்ப லேட் ஆகுது உன்னை போல ஒருவன். அதனால நான் தூங்க போறேன். நீங்களும் பண்ணுங்க. அடுத்த லைவ்ல நம்ம சந்திப்போம். அடுத்த வாரம் அடுத்த லைவ்ல. அது வரைக்கும் see you. டாடா பை பை. ஓகேவா? டாடா பை பை தானே? லேப்டாப் வந்து சார்ஜ் இதாயிடுச்சு. அண்டை வேற வலிக்குது. அம்மா டாடா பை பை சொல்லுங்க உன்னை போல ஒருவன். தூங்க போலாம். ஓம் நமோ நாராயணாய. ஏ அர்ஜுன் டாடா பை பைடா. நீயும் தூங்க போடா. நீயும் பாவம் தூங்கியிருப்ப. சரி ஓகே உன்னை போல பாய். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். பார்ப்போம். அடுத்த லைவ்ல சந்திப்போம். சென்னை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னையும் அர்ஜுனையும் மீட் பண்ணலாம். அந்த நாளை எதிர்பார்த்து நான் காத்திருக்கேன். தேங்க்யூ.